சென்னை வானொலி தேன் கிண்ணம் தொடர்கிறது. என்ன இவன் ஒரு மார்க்கமா பாக்குறான்? இவனுக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு? காலங்காத்தால என்னடி இந்த ரீல்ஸ் எல்லாம்? இன்னைக்காவது இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பிரேக் கொடுங்களேன். சரிடி. ஏய், என்ன பார்வை இது? அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பழக்கம். அட பாவி. நீ தப்பா நினைச்சுக்கலனா? தப்பா நினைச்சுக்கலனா? பெரிய மனசு பண்ணி எனக்கும் தெரியா. ஏய், போதும் நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. கராட்டே இல்லனா ரெயின்போ பெல்ட். பட்டன் குத்துனா பொம்மையில போய் விழுவேன். ஒரு காஃபி கேட்டா சொத்தையே கேட்ட மாதிரி எதுக்கு அவ்வளவு கோவம்? அப்படின்னா நீ இவ்வளவு நேரம் கேட்டது காஃபியா தானா? நீ என்ன நினைச்ச? ஆமா, நீ என்ன வீட்டு மாப்பிள்ள மாதிரி காஃபி டீ எல்லாம் கேக்குற? வேலைக்கார மாதிரி இரு. வேண்டாம், அந்த போஸ்ட விட இந்த போஸ்ட் பெட்டர். காஃபி நீ தான் தரணுமா என்ன? ஏன் மங்கா தரமாட்டா? ஏன் மங்கா? காஃபி மட்டுமா? டிஃபனியும் செஞ்சு தரேன். அவளா? என்ன மாதிரி காஃபி போடணும்னா காஃபி டேல 10-15 வருஷம் வேலை பார்த்திருக்கணும். அவளுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. ஆனா உன்ன மாதிரி காஃபி போடணும்னா காஃபி டேல 15 வருஷம் வேலை பார்த்திருக்கணும். பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்குறான். ஐயோ, சரி, அந்த இடம் ரெடி ஆகுற வரைக்கும் கொஞ்ச நாள் நீ உள்ள படுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். இது லக்ஷ்மண ரேகை இல்ல, பாதுகாப்பு ரேகை. உனக்கு தப்பி தவறி உன் விரல் ஏதாவது அதை தாண்டி வந்துச்சுன்னா உனக்கு நெக்ஸ்ட் பர்த்டே இருக்காது. மாமா, மாமா, என்ன மாமா அது? எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீங்களே இப்படி இருந்தா எப்படி? சின்னப்பா எங்க அப்பா சொல்லுவாரு, பெரியவன் பாவம் இமோஷனல் சிம்பிள் ஃபெலோன்னு. ஆனா சின்னவன் ஸ்டபர்ன் ஸ்ட்ராங் இன்சென்சிட்டிவ்னு. நானும் அப்படிதான் வளர்ந்தேன். அவன் பிறந்தப்ப அவனை என் கையில கொடுத்தப்ப என்னையே அறியாம என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு ஐ கேன் நெவர் எக்ஸ்பிளைன். என்னால சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவன் கண்ணு கெட்ட தூரத்துல எங்கேயுமே இல்லை. நான் அந்த கடவுளை வேண்டது ஒன்னே ஒண்ணுதான். ஜஸ்ட் ஒன் திங். அவன் எங்க இருந்தாலும் 4 பேருக்கு பயனுள்ளவனா இருக்கணும். யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. இதுக்கு மேல வேணாண்டா, நம்ம நிறுத்திடலாம். உலகத்துல யாரா இருந்தாலும் பூக்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க.
ஆனா அத விளைய வைக்கிற நமக்கு பூக்களை பார்த்தா கண்ணீர் தாண்டா வருது. இந்த ஊர்ல அந்த எம்எல்ஏவும் அவன் பையனும் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு விளையிற பூக்கள் இப்படி ரோட்ல கொட்டி கிடக்கிறத பார்க்கும் போது என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருக்கையா. பட்டணத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன் வேலை இருக்கான். அது கிடைச்சா ஒரு நாளைக்கு 2 வேளை வயிறாவது நிறைய வைக்கிறது ஆசைடா. பட்டணத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கஷ்டம் வரும். நம்ம பிறந்தது இங்க, இங்கேயே வாழ்வோம். வாழறதுக்கு போராடணும்னா அது அவங்கள எதிர்த்து போராடுவோமே. சுமாரா, இங்க பொழைக்கிறது எதுவுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் இங்கே இருந்தா இந்த கோதாவரியில தான் விழுந்து சாகணும். நமக்காக யாரும் வரமாட்டாங்க. நம்ம கஷ்டம் யாருக்கும் புரியாதுடா. பூ விளைவிக்கிற விவசாயி கண்ணிருந்து ரத்தத்தை வர வைக்க கூடாது. அவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணி அமைச்சிரு. நம்ம கஷ்டம் தீர்றதுக்கான ஒரு வழி தெரியுது. கடைசி முறையா கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்பவும் வேலைக்காகலன்னா நானும் உங்க எல்லாரோடய சேர்ந்து பட்டணத்துக்கு வந்துடுறேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டேன். அந்த சத்தி ஒரு லூசு பையன். அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறியோ? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு புது பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறான். புது பையனா? இந்த காலத்துல தோட்ட வேலை பார்க்கறதுக்கு யாருமா வராங்க? யார் அவன்? ஒருத்தன் இருக்கான்பா, பேரு ராமு. சரியான லூசு பையன். பாவம் யாரும் இல்லாத அனாதை. சரிப்பா, நான் கிளம்புறேன். நீ நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீயே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிம்மா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிப்பா. என்னடி அம்மு, எத்தனை நாளைக்கு இப்படி தனியா ஓட்ட போற? நீ மட்டும் சரின்னு சொன்னு வச்சுக்கோ, உனக்காக நான் ஓட்டுறேன். என்ன சொல்ற? உன் வீட்டு பொம்பளைங்களுக்கும் வண்டி இருக்குல்ல, அதெல்லாம் யாரு ஓட்டுறாங்க? ஓ, நீதான் பணக்காரனாச்சே, ஓட்டுறதுக்கு எவனையாவது வச்சிருப்ப. என்னடி பேசுற? என்ன பத்தி தெரியும்ல. ஆனா உன் திமிர்லாம் மார்க்கெட்ல காட்டு, என்கிட்ட காட்டாத.